சோறு ஊட்டினது, சீராட்டினது, இதெல்லாம் எப்போ நினைப்பு வரும்னே தெரியலப்பா. இந்த விழாவுக்கு நீ கண்டிப்பா வந்து ஆகணுமா? என்னப்பா பழைய குருடி கதவு திரடின்னு மறுபடியும் முதல்லேந்து ஆரம்பிக்கிற? நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஏமா அப்படி இருக்க? உன்னை நான் மதிக்கிறேன். என் பேச்சு, என் கோபம் இதெல்லாம் வச்சு தயவு செஞ்சு கணக்கு போடாது. சரி, நான் தப்பானவன்னே வச்சுக்கோ. என் பொண்டாட்டியும் மோசம்தான், சுயநலவாதி. சரியா? இது இருங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்ப எதுக்கு என்ன உள்ளால இருக்கிறீங்க உங்க 2 பேர் சண்டையில? உன் நேரம் பேசாம இருறீ. இதோ அவங்க அப்படித்தானே சொல்றாங்க, அப்படியே நினைச்சுக்கிட்டோம். இப்ப அது ஒண்ணு நமக்கு பிரச்சனை இல்லை. தர்மா, என் மகன் உனக்கு பேத்தி தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லையே. ஏமா, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இவ்வளோத்தையும் செய்யறேன். எனக்காக வேண்டாமா, என் பொண்ணுக்காக வாச்சு வா, வந்து முன்னாடி நின்று அம்புட்டையும் செஞ்சு கொடு. இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அத்தை ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன மாமா, உனக்கு புரியலையா? நான் புருஷன் இல்லாதவ, நான் ராசி இல்லாதவ, நான் ஒரு விஷயத்தை நின்று முன்னெடுத்து செஞ்சேன்னா அது சரிப்பட்டு வருமானு அத்தை யோசிக்கிறாங்க. என்ன அத்தை? போடா விளக்கு மாறு. புருஷன் இல்லைன்னா ஒரு பொம்பளை உசுரோட வாழக்கூடாதா? சும்மா எப்ப பார்த்தாலும் புருஷன் இல்லைன்னா பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, முகம் கழுவ கூடாது, மூச்சு விடக்கூடாது. இதெல்லாம் வேற காலம். இம்புட்டு நாளா நானும் அதே எண்ணத்துல தான் வளர்ந்துகிட்டு இருந்தேன். என் மாமியாரும் என் மருமகளுங்களும் அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நல்லா உரைக்கிற மாதிரி விளங்க வச்சுட்டாளுங்க. ஏமா, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கதிர் உன் மகன் தானே, நீ முன்ன வந்து நின்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்லப்பா. ஆனா உங்களை எல்லாம் தாண்டி நான் எதுக்குன்னு தான் கேக்குறேன். நான் வரலப்பா.